அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் நீச கிரகங்களும் நல்லது செய்யும் என்ற ஒரு அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகம் அமைப்பு சொல்கிறேன். மிதுன லக்னம், 2வது இடத்தில் செவ்வாய் நீசம், அதே போல் 6ல் சந்திரன் நீசம். கருத்தில் கொள்ளுங்கள், இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக 2ஆம் இடத்தில் ஒரு பாவகர் இருந்தால் கல்வியில் உயர்வு ஏற்படாது, செல்வ நிலை குறைந்து வறுமை ஏற்படும், குடும்ப தோசை ஏற்படும் என்பது விதி. இந்த கட்டத்தில் 2இல் ஒரு பாவகரும் செவ்வாய் நீசம் பெற்று நிற்பதால் ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார். தன விஷயத்தில் பெரிய பள்ளத்தாக்கு ஏற்படும், திருமணம் தாமதமாகும், குடும்ப பிரிவினை ஏற்படுத்தும். இது முற்றிலும் உண்மை பலம் சரியாக வரும் என்று சாஸ்திரம் கூறுகிறது, கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இப்போ சொன்ன கட்டத்தில் சந்திரனும் செவ்வாயும் நீசம் பெற்றிருந்தாலும் அவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த கட்டத்தில் 2இல் நீச செவ்வாய் தான் உள்ளது. ஆனால் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் நிலை தலைகீழாக மாறிவிடும். இப்போ சந்திர வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, கருத்தில் கொள்ளுங்கள். இதனால் நல்ல கல்வி ஏற்படும், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். முதல்ல சொன்ன போல பலன் முழுவதும் மாறி சிறப்பான பலன்கள் இவங்களுக்கு ஏற்படும். இப்படி பரிவர்த்தனை யோகத்தில் பலனில் நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் என்பதால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிச்சு கொண்டே இருப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 2இல் நீசம் செவ்வாய் ஆயிடுச்சு, 6இல் சந்திரன் மறைந்திருந்தால் நல்ல யோகத்தை தரும். ஏன்னா மறைவும் வெற்றியை தரும் என்பது உண்மை. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.